சினிமால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஜூனியர்ஸுக்கான சீசன் 5 போயிட்டுருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில அபிஷேகா அப்படின்னு நெறைய பேர் வந்து தொடர்ந்து நல்லாவே பாடி வந்துட்டுருக்காங்க. இந்த சூழல்ல இப்ப என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ரொம்பவே எல்லோருக்குமே வந்து பிடித்த மாதிரியாக ஒவ்வொரு கான்செப்ட்டா வந்து அவங்க எடுத்து வந்துட்டுருக்காங்க. இந்த சூழல்ல என்ன இருக்குன்னா, பாண்டியராஜன் அவர்கள் அபிஷேகா அவர்களுக்கு ஒரு பிரைஸ் குடுத்துருக்காரு சர்ப்ரைஸா அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. இந்த வயசுல இப்படியெல்லாம் பாட முடியுமா? அப்படின்றது மிகப்பெரிய அளவுல எனக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேடையில பாடும்பொழுதே அவங்கள ரொம்பவே பாராட்டியிருக்காரு. கூட இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், சுகன்யா மேடமா இருக்கட்டும், எல்லாருமே அபிஷேகா அவர்கள பாராட்டி தள்ளியிருக்காங்க. காரணம், அந்த அளவுக்கு அபிஷேகா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அழகா பாடியிருந்திருக்காங்க. இந்த விஷயம் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. ஏன்னா, இந்த சின்ன வயதில கஷ்டப்பட்டு வந்து ஒரு ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய ஒரு ஃபேமிலியிலேருந்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்து ரொம்ப அழகாக பாடிட்டுருக்காங்க அப்படின்னு இப்போ எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. இது ரொம்பவே சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. என்ன பண்ணியிருக்காரு பாண்டியராஜன்னா, அவருமே கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தார் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தான் மாதிரி இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு கழுத்தில் போட்டிருக்கக்கூடிய அந்த கோல்டன் செயினை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. இது மிகப்பெரிய அளவில் எல்லோருடையுமே வரவேற்பு பெற்றிருக்கு. அவருமே கஷ்டப்பட்டு வந்து இந்த சினி இண்டஸ்ட்ரியில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்த நபர் தான். அதனால தான் அவருக்கு எல்லாமே தெரியுது அப்படின்னு இப்போ எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோன்னா, நடிகை மமிதா பைஜு அவர்கள் தனுஷ் அவர்களை பற்றி பேசியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்போவுமே அவர் வந்து ஒரு ஒரு அரக்கன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு நடிப்பில் இருக்கார். கூட இருக்கக்கூடிய யாரையுமே ஸ்கோர் பண்ண விட மாட்டார். எல்லாத்தையும் கிரெடிட்ஸை ஃபுல்லாக அவரே வாங்கிக்குவார் அப்படின்னு இப்போ அவங்க பேசியிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நான் வந்து என்னுடைய ஸ்கிரிப்டை வந்து சொல்கிறேன்னா, எந்த ஒரு தட்டு தடுமாற்றம் இல்லாமல் தெளிவாக சொல்லணும் என்னுடைய டைலாக்ஸை நினைப்பேன். அது எதை விட ரொம்ப பக்காவாக தான் கூட இருக்கக்கூடியவங்களையும் நடிக்க விடாமல் ரொம்ப அழகாக வந்து பண்ணுவார் தனுஷ் அவர்கள். அவர் கூட நம்மளால் நடிக்கவே முடியாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறது சமூக வலைதளங்களில் என்னடா இது இவங்களே இப்படி சொல்லியிருக்காங்கன்னு வைரலாகி வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.